ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியுங்கிறது நம்ம நெடுநாளாக அடிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கருத்து சமுதாயத்தில். அதனால் ஒரு பெரிய நன்மையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணுன்னா நம்ம மெய் வருத்தப்பட்டு வருந்தி உழைக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு நமக்கு அந்த ஒரு பொருள் கிடைச்சாதான் அது நல்லதாக இருக்கும், அதுதான் நமக்கு அதோட அருமை தெரிஞ்சால் தான் நல்லதாக இருக்கும். ஈஸியாக வாங்கிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது, நன்மையாக இருக்காது, அது அருமை தெரியாதுங்கிறது நம்மளுடைய மனநிலையாக இருக்கும். ஆனால் அன்னையை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தா அதுக்கு அப்படியே எதிர்மாறாக இருக்கும். அது வேறு கண்ணோட்டத்தில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அன்னையின் அருள்ங்கிற புத்தகத்தில் அன்னை சோதனை செய்வதில்லைங்கிற ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். அன்னையுடைய அடிப்படை, அன்னை வாழ்வினுடைய அடிப்படை, அன்னையை ஏற்றுக்கொண்ட பக்தனுடைய வாழ்வின் அடிப்படை சந்தோஷம், மலர்ந்து மனதுடைய மலர்ந்த விஷயத்தோடு ஒர்க் பண்ணுறது, அதாவது மலர்ச்சியான மனதோட ஒர்க் பண்ணுறது, ஜீவனுள்ள இருக்கிறது. ஜீவனோடு இருக்கிறதுனா என்னென்னா அந்த ப்ரெசன்ஸில் இருப்பாங்க, ஒரு எந்தூசியாசம் உத்வேகம் தெரிகிற மாதிரி இருப்பாங்க, உணர்ச்சியோடு வேலை செய்வாங்க. அதனால் அன்னையை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்முடைய முயற்சிகளெல்லாம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிளாசம் சொல்லக்கூடிய மலர்ச்சியும் மன நிறைவும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். நம்ம தேடுறது நம்ம கையில் வரும்போது ஒரு நிறைவான ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் என்ன இருக்கணும்னு பார்த்தா நம்மளுடைய எஃபோர்ட், முயற்சி முழுமையானதாக இருக்கணும், அது தனி. அதனால் நம்மளை வருத்திக்கிட்டு ஒர்க் பண்ண வேணுங்கிறது வேறு. அதுக்கான முயற்சியை முழுமையாக பண்ணணுங்கிறது தனி, வருத்திக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேறு. அன்னையை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிட்டோன்னா, அன்னையுடைய முறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளுடைய திறமை அதிகமாகி காரியங்கள் எளிமையாக முடிகிற மாதிரி இருக்கும். நம்மளை கசக்கி பொழிகிற முறையெல்லாம் அன்னைக்கு பொருந்தாது. அதனால் நம்மளுடைய முழு முயற்சியும் செலவிடணுங்கிறது மட்டும்தான் அன்னைக்குரிய முறை. நம்மளுடைய எக்ஸாஸ்ட் பண்ணணும் நம்முடைய முழு முயற்சியையும். அதாவது என்ன, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். எல்லாம் இது போதும்னு லிமிட் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் தன்னை வருத்தி எடுத்தால்தான் நல்லதுன்னு நம்புகிறவங்களுக்கு அவங்களே சோதனை பண்ணிக்கிறாங்களே தவிர அது அன்னைக்குரியதாகாது. அன்னை சோதனை செய்ய மாட்டாங்கங்கிற கருத்தை இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார்.